வெளிநாட்டுக்கு விசா வாங்குறதெல்லாம் ஈஸியாக கூட விசா எடுத்துடலாமுங்க. விசாவை வச்சு மெடிக்கல் போட்டு உள்ளே வர்றது தான் கொம்புல பால் கறக்கிறதுக்கு சமமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு நல்ல மெடிக்கல் சென்டரில் நீங்கள் மெடிக்கல் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஃபிட்டாகி உள்ளே வர முடியும். நீங்கள் சரியில்லாத ஒரு மெடிக்கல் சென்டரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு சளி இருக்குது, நெஞ்சில் தழும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சப்ப காரணங்களை சொல்லி வேறு ஒரு மெடிக்கல் சென்டரில் நீங்கள் மெடிக்கல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கட்டக்கூடிய பணம், அப்பாயின்மெண்ட் போட்டது ப்ளஸ் உள்ளே கட்டின அமௌண்ட்டு, இது எதுவுமே நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு எல்லாமே போயிடும். ஸோ அதுபோக நம்ம காசு கொடுத்து அந்த மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும். மறுபடியும் இன்னொரு சென்டருக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் காசு கொடுத்து போடணும். அதுபோக இன்னொரு சென்டரில் மெடிக்கல் அமௌண்ட்டும் உள்ளே போய் கட்டணும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடும்போதே ஒரு நல்ல ஒரு சென்டரை பார்த்து அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. தெரியலை அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எந்த சென்டர் பெஸ்ட்டாக இருக்கும், இங்கே அப்பாயின்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துவோம். ஸோ நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். அதுபோக குவைத் நாட்டுக்கு பிசிசி அப்படிங்கிற ஒன்று கட்டாயம். ஸோ இந்த பிசிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் 650 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.